வணக்கம் கேஜி மாஸ்டர். நீங்கள் ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக பேசுவதற்கும் எழுதுவதற்குமான உறுதியான அடித்தளங்களை கொண்ட என்னுடைய தளத்திற்கு வந்துள்ளீர்கள். நன்றி. இந்த காணொளியில் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் ஆக அமைகின்ற சின்ஸ் வேர்சஸ் ஃபோ இந்த இரண்டினுடைய குழப்பங்களையும் முற்றாக நாங்கள் தெளிவுபடுத்த போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சின்ஸ் என்பதும் ஃபோர் என்பதும் பெரும்பாலும் தவறாக இடம்பெறுவதற்கான காரணம் என்னவென்றால், இவை இரண்டும் நேரத்துடன் தொடர்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படுவதுதான். இங்கே தவறு எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால், சின்ஸுக்கு பதிலாக ஃபோரை பாவிக்கின்றோம் அல்லது ஃபோருக்கு பதிலாக சின்ஸை பாவிக்கின்றோம். இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பது ஆங்கிலத்தில் மிக தெளிவாக உள்ளது. அதை நாம் இன்று உறுதியாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்வோம். இங்கே தரப்பட்டுள்ள 3 வாக்கியங்களையும் பாருங்கள். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 2 hours. 2 மணித்தியாலங்களாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஐ ஆம் லிவிங் ஹியர் சின்ஸ் 2018. 2018ஆம் ஆண்டிலிருந்து இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றேன். சி ஒர்க்ஸ் ஹியர் சின்ஸ் ஜனவரி. தை மாதத்திலிருந்து அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். தமிழில் எந்த வேறுபாடும் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இவற்றை கூறுவதற்கான ஒரு இலக்கண அமைப்பு முறை இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் தவற விடுகின்றோம். அதனால் இந்த 3 வாக்கியங்களும் தப்பாக உள்ளன என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயமாக அமைகின்றது. அது என்ன என்பதை பார்ப்போம். நேரத்தோடு தொடர்புபடுத்தப்படும் போது சின்ஸ் என்பதும் ஃபோர் என்பதும் எப்போது பாவிக்க வேண்டும் என்பது ஆங்கிலத்தில் மிக தெளிவாக தரப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டேன் அல்லவா? அதைத்தான் இங்கு உங்களுக்கு தந்திருக்கின்றேன். முதலில் சின்ஸ் என்பதை எப்போது நாம் பாவிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் எப்பொழுதிலிருந்து என்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு விடை கிடைக்குமாக இருந்தால் அப்பொழுது, அதாவது ஃப்ரம் வென், அத்தோடு அந்த வாக்கியத்தில் கூறப்பட்ட விடயத்திற்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கின்றது. ஆனால் அது இதுவரை முடிவு பெறாமல் தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் சின்ஸ் என்பதைத்தான் பாவித்தல் வேண்டும். இந்த காலம் தமிழில் கிடையாது. ஆங்கிலத்தில் இதை பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று கூறுகின்றோம். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் ஆரம்பித்ததற்கான ஒரு கால புள்ளி இருக்கின்றது. ஆனால் இதுவரையில் அது முற்றுப்பெறாமல் நிகழ்காலத்திற்கும் தொடர்புடையதாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற ஆங்கில இலக்கணத்தில் உள்ள காலத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் சின்ஸ் என்பதை பாவித்தல் வேண்டும். அடுத்ததாக ஃபோர் என்பது எப்போது நாம் பாவிக்க வேண்டும்? ஒரு வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விடயத்திற்கு ஒரு கால அளவு இருக்குமாக இருந்தால், எவ்வளவு காலம் என்பதற்கான விடை இருக்குமாக இருந்தால், அதாவது ஹவ் லாங், அதை நாங்கள் duration என்றும் குறிப்பிடுகின்றோம். எனவே கால அளவு இருக்கின்ற பொழுது நாங்கள் ஃபோர் என்பதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது சின்ஸ் என்பதையும் ஃபோர் என்பதையும் ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய நண்பர் ஒருவரை சிறிது காலத்தின் பின்னர் அழைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களின் உரையாடலின் போது அவர் ஐ ஆம் on a வெக்கேஷன் என்று கூறும்போது டைமோடு தொடர்புடைய உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? எப்பொழுதிலிருந்து என்பதாக இருக்கும். அதாவது ஃப்ரம் வென். அதற்கு அவருடைய விடை என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு கால புள்ளியை குறிப்பிட்டு சின்ஸ் என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக, சின்ஸ் லாஸ்ட் சண்டே. இதற்காக சின்ஸ் என்று சொல்ல வேண்டும். இங்கு சின்ஸ் சண்டே என்று வெக்கேஷன் ஆரம்பித்த புள்ளி மட்டுமே குறிப்பிடப்படுகின்றது. வெக்கேஷனின் கால அளவை நாம் கேள்வியாக கேட்டால், ஹவ் லாங் என்று கேட்டால், அவர் ஐ ஆம் on a vacation for 2 weeks என்று குறிப்பிடுவார். சின்ஸுக்கும் ஃபோருக்கும் இடையிலான வேறுபாட்டை அவதானித்தீர்களா? ஐ ஹாவ் பீன் on a vacation since Sunday. I am on a vacation for 2 weeks. இங்கே ஐ ஹாவ் பீன் on a vacation என்று குறிப்பிட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது உதாரணங்களை பாருங்கள். சின்ஸ் என்பது ஆரம்ப புள்ளியை குறிக்கின்றது. சின்ஸ் 2019, சின்ஸ் மண்டே, சின்ஸ் ஐ வாஸ் யங், நான் இளமையாக இருந்த பொழுது. அதேபோன்று ஃபார் என்பது கால அளவை குறிப்பிடுகின்றது. ஃபார் 5 இயர்ஸ் 5 வருடங்களாக, ஃபார் 2 ஹவர்ஸ் 2 மணித்தியாலங்களாக, ஃபார் எ லாங் டைம் நீண்ட காலமாக, இவற்றிற்கு நாங்கள் ஃபார் என்பதை பயன்படுத்த வேண்டும். இங்கு நாங்கள் சின்ஸ் பிளஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் சம்பந்தமான விதியை பார்ப்போம். அதாவது ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு விடயம் தொடர்ச்சியாக நிகழ்காலத்துடனும் தொடர்படுமாக இருந்தால் அந்த காலத்தை நாங்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுகின்றோம். இங்கே சின்ஸ் என்பது மிக பெரும்பாலும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தும். காரணம் என்னவென்றால் கடந்த காலத்தில் ஒரு கால புள்ளியில் ஆரம்பித்த விடயம், அதாவது நிகழ்காலத்திலும் அது தொடர்புள்ளதாக இருக்குமாக இருந்தால் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஐ ஹாவ் பீன் ஆன் எ வெக்கேஷன் சின்ஸ் சண்டே என்று பிரசன்ட் பெர்ஃபெக்டில் குறிப்பிட்டிருந்தேன். ஐ ஆம் லிவிங் ஹியர் சின்ஸ் 2018 என்பது தப்பு. காரணம் என்ன? 2018ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுதும் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஆங்கிலத்தில் என்ன டென்ஸ் பாவிக்க வேண்டும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எனவே அது எவ்வாறு கூறப்பட வேண்டும்? ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2018. இவ்வாறே இரண்டாவது வாக்கியமும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த பிராக்டிஸில் தரப்பட்டுள்ள முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 2 hours என்பது தப்பு. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹியர் ஃபார் 2 hours. ஃபார் 2 hours என்று குறிப்பிடப்படுகின்றது. காரணம் என்ன? 2 மணித்தியாலம் என்ற கால அளவு தரப்பட்டுள்ளதால் அதற்கு நாங்கள் ஃபார் என்பதை பாவித்தல் வேண்டும். அதேபோன்று இரண்டாவது வாக்கியமும் ஐ ஆம் என்பது ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் எஸ்டர்டே என்று குறிப்பிடப்பட வேண்டும். சின்ஸ் என்பது பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தும் என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஃபார் என்பது எல்லா காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. பாருங்கள், பிரசன்ட் டென்ஸில் வருகிறது, ஃபியூச்சரில் வருகிறது, பாஸ்ட் சிம்பிள் வருகிறது, பிரசன்ட் பெர்ஃபெக்டிலும் வருகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்து வருவது ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். இங்கே வினாவும் விடையும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் தரப்பட்டுள்ளன. நன்றாக சத்தமிட்டு 2-3 முறை ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள். சரளமாக வரக்கூடிய வரை இதை பயிற்சி செய்யுங்கள். இது ஒரு அட்வான்ஸ்ட் டிப். சின்ஸ் என்பது டைம் வேர்டாக மட்டுமல்ல, வேறு பொருளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சின்ஸ் என்பதை நாங்கள் பிகாஸ் என்ற பொருளிலும் பயன்படுத்தலாம். உதாரணத்தை பாருங்கள். சின்ஸ் யூ ஆர் நாட் ஹங்க்ரி ஐல் ஈட் யுவர் சாண்ட்விச். அதாவது பிகாஸ் யூ ஆர் நாட் ஹங்க்ரி ஐல் ஈட் யுவர் சாண்ட்விச். ஒரே பொருள்தான். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். சின்ஸ் இட்ஸ் ரெய்னிங் வி ஷுட் ஸ்டே இன்சைட். as it's raining we should stay inside. ஒரே பொருள்தான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சின்ஸ் என்ற இடத்தில் பிகாஸ் என்பதை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது as என்பதை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வாக்கியத்தின் பொருள் மாற்றமடையாமல் இருக்குமாக இருந்தால், இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சின்ஸ் என்பது டைம் வேர்ட் அல்ல, நேரத்துடன் தொடர்புடைய சொல் அல்ல. அங்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ் தேவைப்படுவதில்லை என்பதுதான். இங்கே தரப்பட்டுள்ள வாக்கியங்களின் இடைவெளியில் சின்ஸா அல்லது ஃபோரா வரும் என்பதை நிரப்புங்கள் பார்க்கலாம்.
இவைதான் அவற்றிற்கான விடை. வினாக்களின் ஒழுங்கிலேயே விடைகளும் தரப்பட்டிருக்கின்றன. சரிபார்த்துக் கொள்ளுங்கள். லிட்டில் ஸ்டெப்ஸ் மேட்டர். அதாவது இந்த காணொளியில் தவறுகள் எவை என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோம். ஆகவே அவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நாளாந்தம் பயிற்சி செய்யுங்கள். உதாரணங்களின் ஊடாக நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நாம் இங்கு கற்ற விடயங்களை தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். அத்தோடு பின் கொமெண்டில் உள்ள பயிற்சிகளையும் செய்யுங்கள். இன்றைய பாடம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.